சிம்ம ராசி. கடகமும் அரசியல் தான், சிம்மமும் அரசியலுக்கு அதிபதிதான். கடகமும் அரசியல் தான், சிம்மமும் அரசியல் தான். அது அன்போடு சேர்ந்த அரசியல், இது வம்போடு சேர்ந்த அரசியல். எது? சிம்மம். அப்ப செப்டம்பர் மாசத்துல சிம்ம ராசிக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? செப்டம்பர் மாசத்துல உங்களுடைய ராசிநாதன் உங்க வீட்டுல இருக்கார். யாரோடு சேர்ந்திருக்கிறார்? கேதுவோடு சேர்ந்திருக்கிறார். யாருடைய பார்வையில் இருக்கார் பார், ரொம்ப ரொம்ப முக்கியம். 3, 6, 8 பாகம் சனி. அப்ப ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 8ல சனி இருக்கார். அப்ப அஷ்டமத்து சனி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அஷ்டமத்து சனி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு வார்த்தை பேசக்கூடாது. செய்யுங்க. ஏன்னா திறமை மட்டுமல்ல, சிறப்பு மட்டுமல்ல, ஒரு பிடிவாதம், ஒரு ஆளுகையின் எப்படி சொல்றது, அந்த ஆளுகை திறனுடைய உத்வேகம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி மேசம், சிம்மம், தனுசு, கடகம், விருச்சகம். இந்த மாதிரி ராசி எல்லாமே என்ன ஆகும்னா, சாதிக்கணும், ஒரு அடையாளமா திகழணும். அவ்வளவுதான். ஒரு அடையாளமா திகழ வேண்டும் என்றால் அப்ப என்ன செய்யணும்? சாதிக்கணும். சாதிப்பதற்கு முயற்சி, முயற்சிக்கு இறைவன் துணை, இதெல்லாம் இருந்தா தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ராசி தான் சிம்ம ராசி. அரசியல், நிர்வாகம், நீதி, நேர்மை, புரோகிதர், கமாண்டிங், ஆர்டர், நாட் ஃபார் ரெக்வெஸ்ட். கமாண்டிங், ஆர்டர், உத்வேகம், உற்சாகம், ஆக்டிவிட்டிஸ், சுறுசுறுப்பு, மருத்துவம், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், என்னங்க வேணும்? இதை விட என்ன வேணும்? எதையாவது ஒன்று எடுத்து செய்யணும். எனக்கு அஷ்டம திசை ஓடுது, எனக்கு ஜென்மச்சனை ஓடுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா போதுமா? அதே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எப்படி நம்ம ஜெயிக்கிறது? அடுத்து முன்னாடி போயிட்டு இருக்கானே, அவனுக்கு 3வது ஆளாவது நம்ம இருக்கணும். 7வது ஆள்ல இருந்தா யூஸ் இல்லையா? நோ யூஸ். நமக்கு எதிரிடையானவன் முதல் ஆளா போனா நம்ம 3வது ஆளாவது போகணும். ஓட்டப்பந்தயம் வைக்கிறோம்ல, எப்படி முயற்சி பண்ணி வெற்றியை கொடுக்குறோம். வெற்றி இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லை, ஃபர்ஸ்ட் இல்லாட்டி 3வது ஆளாவது வரணும்னு சொல்றோம். அதான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல 3rd ரேங்க்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லைன்னா 3rd ரேங்க். அப்படி வந்தா நிச்சயமாக சிம்ம ராசி இந்த மாசத்துக்கு ஏற்கனவே உங்க ராசிநாதன் உங்க வீட்டுல இருக்காரு. குடும்பத்துல எவ்வளவு கவலை கஷ்டங்கள் இருந்தாலும் கணவன் மனைவி உறவு கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி உறவு கவனமாக இருக்க வேண்டும். பார்ட்னர்ஷிப் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் கவனமாக இருக்கணும். போக்குவரத்துல கவனமா இருக்கணும். ஒத்துழைப்பு கவனமா இருக்கணும். அரசியல்ல புகுந்து விளையாடுங்க, அரசியல்ல, ஆனா கவனமாக இருக்கணும். எதை எடுத்தாலும் நன்மையை செய்யணும், எதை எடுத்தாலும் பிறருக்கு செய்யுங்கிற எண்ணம் உங்களுக்கு தான் அதிகமா இருக்கும் 12 ராசியில. ஆனா சோதனையும் வேதனையும் உங்களுக்கு தான் வரும். நல்ல மன மாற்றத்தை கொடுப்பதற்கு இறைவன்கிட்ட வேண்டிக்கங்க. பஞ்சபுராணம் படிக்க, பஞ்சபுராணம், பஞ்சமூர்த்தி, பஞ்சகீர்த்தனை, பஞ்சமூர்த்தி வழிபாடு, பஞ்சாட்சர மந்திரம், நமசிவாய மந்திரம், இதெல்லாம் படிச்சு வந்தீங்கன்னா முழு வெற்றியை கொடுக்கும். முழு வெற்றியை கொடுக்கும். அதுல மாற்று கருத்து